பார்க்க வேண்டும். அவருடைய பாரம்பரியம் என்று எடுத்து பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தகப்பனார் ஊர்லாம் சின்ன பிள்ளையிலேயே பாடம் சொல்லி கொடுப்பாங்க. மக்க முஹம்மது நபி வீரந்து மதீனம் மௌத்தாகி அடங்கினரே தக்கத்தாயார் வேயர் ஆமீனாமா தகப்பனார் அப்துல்லா பாட்டனார் வேர் ஷக்கின்றி அப்துல் முத்தலிபாம் சங்கையுள்ள ஹாஷிம் பாட்டனாராம். ஒவ்வொரு ஆட்களுடைய ஆளுமை, அப்துல்லா அவர்களை பற்றி பேசினால், அப்துல் முத்தலிப் அவர்களை பற்றி பேசினால், அது மாதிரி அவங்களுடைய முன்னோர்களுடைய அந்த பரம்பரையினுடைய ஆளுமையும் வலிமையையும் அவர்களுக்கு அல்லாஹ் அளித்திருந்த தனி திறமைகளையும் பேசினாலே ஒரு ஜீன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பரம்பரைக்குன்னு ஒரு உயர்வு இருக்கும் அல்லவா, எல்லாவற்றையும் அல்லாஹ் நாயகத்திற்கு இணைத்து கொடுத்தார். அவர்களுடைய ஹஜ்ரத் அப்துல்லா அவர்கள் ஆளுமை, அவர்களுடைய அழகிலும் அவருடைய திறமையிலும் மேம்பட்டவர்கள். அது மாதிரி நூர்ந்து போன ஜம்சம் கிணறை இந்த உலகத்திலே கண்டுபிடித்து சமூகத்திற்கு தந்தவர்கள் ஹஜ்ரத் அப்துல் முத்தலிப் அவர்கள். எப்பொழுதுமே வஹ்தானியத்திலே உறுதிப்பாடானவர்களாக, அல்லாஹ்வுடைய இபாதத்திலே தனித்தன்மை உள்ளவர்களாக, தவம் இருக்கக்கூடியவர்களாக, மக்கள் ஏதாவது வாழ்க்கையில் கஷ்டப்பட்டால் அவர்களை வசீலாவாக ஆக்கி ரப்பிடத்தில் துவா செய்தால் அந்த கஷ்டங்கள் நீக்கிவிடும் அளவிற்குண்டான மேன்மை பெற்றவர்களாக அப்துல் முத்தலிப் அவர்கள். அவருடைய பரம்பரை என்று பார்த்தால், அது மாதிரி அவருடைய சந்ததி தொடர் என்று பார்த்தால் அருந்துபடா சந்ததி, அல்லாஹ் நாயகத்திற்கு கொடுத்த மகத்துவம், கியாமத்து வரை தொடரும் சந்ததி. அல் மஹதி மின் இத்ரதி வ மின் அவுலாதி ஃபாத்திமா. இமாம் மஹதி அவர்கள் கியாமத்தினுடைய நெருக்கத்தில் வருவார்கள். என்னுடைய பிள்ளை ஃபாத்திமாவினுடைய வழித்தோன்றலில் வருவார்கள். கியாமத்து வரை தொடரக்கூடிய மகத்தான சந்ததி அல்லாஹ் தஆலா கொடுத்தார். அது மாதிரி